everybody. Let's dive into bullish and bearish LTV scenarios on Bitcoin. பிட்காயின் நாங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் நாங்கள் வந்து நாங்கள் இல்லை ஒரு பவுன்ஸ் நாங்கள் எதிர்பார்ப்போம்ண்டு அது எக்ஸாக்ட்லி அப்படி நடந்திருக்கு. இதுலேருந்து நாங்கள் வந்து ஃப்ரம் 76Kலேருந்து டு 88K மட்டும் நாங்கள் போயிருக்கிறோம். ஸோ இந்த மூவ்மெண்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமென்றால் லாஸ்ட் அப்டேட்டில் நாங்கள் இந்த பவுன்ஸ் நாங்கள் ஹேப்பன் பண்ணுமெண்டு. ஸோ இதில் வந்து நோ சேஞ்சஸ். இப்போ நாங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போனோம்னால் முதல் அதை உங்களுக்கு கிளியர் பிக்சர் சொல்லி என்றால் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் நான் வந்து ஸ்டில் ஒன் மோர் ஹை தான் எதிர்பார்த்துருக்கிறேன். இதான் வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் டார்கெட் வந்து நான் நினைக்கிறேன் 150K மட்டும் நாங்கள் போகலாம்ண்டு மேக்ஸிமம் டார்கெட். ஏன்னா அதுலேருந்து ஒரு பேர் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். பட் இதான் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு காமன் டார்கெட் ஃபார் அ ஃபிஃப்த் வேவ் டேக்கிங் ஃப்ரம் த ஹை ஆஃப் தேர்ட் வேவ் த்ரூ லோ ஃபோர்த் வேவ் கிடைத்தீங்கன்றால் உங்களுக்கு இந்த ஃபிஃப்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. இது வந்து இல்லை உங்களுக்கு இந்த டார்கெட் ஏரியா போட்டிருக்கிறேன். இல்லை இப்போ நான் வந்து ஒரு பேர் மார்க்கெட் எதிர்பார்த்தோன்னு இருக்கிறேன். இல்லைன்னு டைரெக்டாக போகலாம். பட் இப்போதைக்கு அது லோவர் ப்ராபபிலிட்டிஸ். அது முதல் நாங்கள் வந்து இந்த 69.5K முதல் டச் பண்ணணும். அப்படியே வந்து இப்போ எங்களோட ப்ராபபிலிட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பேரிஷ் சினாரியோஸுக்கு அது நடக்காட்டி நாங்கள் ஸ்டில் ஒன் மோர் ஹை இன்னும் எதிர்பார்த்தோன்னு இருக்கிறோம். ஸோ அட்லீஸ்ட் இதை எடுத்துட்டும் அப்சைட் போகலாம். பட் இதை நாங்கள் அட்லீஸ்ட் ஒன் மோர் டைம் வந்து எடுப்போம்ட்டு நான் ஸ்டில் நினச்சோன்னு இருக்கிறேன். அது மாதிரி ஆல்ட் காயின்ஸை பற்றி கதைச்சினாங்கள் என்றால் ஆல்ட் காயின் சீசன் வந்து நான் நினைக்கிறேன் நடக்குமெண்டு. பட் உங்களுக்கு தெரியுமெண்டா நான் 2024 வந்து உங்களுக்கு தெரியுமெண்டா நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வேணுமெண்டா இந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணுங்கோ. நாங்கள் வந்து ஆல்வேஸ் சொல்லி நாங்கள் பிட்காயின் சீசன் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ பிட்காயின் தான் கிங். நீங்கள் பிட்காயின் ட்ரேட் பண்ணியாண்டே போதுமெண்டு நான் பிட்காயினில் தான் இடம் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஏன்டா எனக்கு உங்களுக்கு நான் சம்டைம்ஸ் வந்து அனாலிசிஸ் வந்து ஃபார் பிட்காயின் டாமினன்ஸ்ன்னு செஞ்சேன். நான் இதில் உங்களுக்கு தெரிய காட்டேன்டா பிட்காயின் டாமினன்ஸை. அண்ட் உங்களுக்கு இல்லை தெரியுது நாங்கள் வந்து இந்த டார்கெட் வந்து நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து இந்த டார்கெட்டை கால் பண்ணினாங்க. இந்த மெயின் டார்கெட்டாக இருந்தது வந்து 60 வீதத்துக்கு நாங்கள் வந்து பிட்காயின் டாமினன்ஸ்க்கு வருவோம்ண்டு. அது நடந்த என்றால் ஸோ பிட்காயின் இவ்வளோ மேலே போவதற்கு நாங்கள் வந்து இது நடந்த என்றால் ஆல்ட் காயின்ஸ் வந்து வெரி வெரி ப்ளீட் பண்ணுமெண்டு. நான் இப்படி நினைக்கல இப்படி ஆல்ட் காயின் சீசன் இப்படி ப்ளீட் பண்ணுமெண்டு. ஏனென்றால் ஆல்ட் காயின் சீசன் அவ்வளோத்துக்கு நடக்கவே இல்லை. ஜஸ்ட் லோஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது ஃபார் எவ்ரி காயினுக்கு. டைனோ காயின்ஸுக்கு தான் ஈவன் இத்தீரியம் வந்து உங்களுக்கு தெரியுது. ஈவன் நான் இத்தீரியம்லேயே நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நான் பேர் மார்க்கெட்டில். பட் ஸ்டில் இதில் வந்து நான் ஒரு வெரி வெரி புஷ் ஃபார் அப்சைட் நான் வந்து ஸ்டில் நினைச்சோண்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஆல் டைம் ஹாயை நாங்கள் வந்து ஸ்டில் வந்து நான் நினைக்கிறேன் எடுப்போம்ண்டு. இது வந்து ஸ்டில் இந்த கார்ட்ஸில் இருக்குது. இந்த சார்ட் பார்க்க வெரி புல்லிஷாக இருக்குது. ஸோ இதில் வந்து கென்னும் லோவராக நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் எத்தீரியம். இதில் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாவும் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் நீங்கள் இல்லை போட்டுனீங்கள் என்றால் இதுலேயும் வந்து எங்களுக்கு கணக்க சப்போர்ட் இருக்குது ஃபார் எத்தீரியமுக்கு. சரி அப்படி பார்த்து நாங்கள் என்றால் உங்களுக்கு தெரியுது இந்த ஏரியாவில் நான் வந்து ஒரு பாட்டமிங் ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்கலாம். மேபி ஒரு டீவியேஷன் செய்யலாம். பட் இதில் வந்து நான் ஒரு பிக் கேண்டில் ஃபார் அப்சைட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்றால் இதெல்லாம் வந்து ஒரு டபிள்யூ இல்லை இதெல்லாம் வந்து WX இப்போ வந்து ஒரு Y வேவ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் இதில் எதிர்பார்க்கணும். ஸோ ஷார்ப் மூவ் ஃபார் அப்சைட் வந்து இதில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு ABCயில். அப்படியே ஆல் டைம் ஹாயம் எடுப்போம்ட்டு நான் நினச்சுருக்கிறேன். நான் நினைக்கல இவ்வளோத்துக்கு வந்து அவ்வளோ வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து ப்ளீட் பண்ணுமெண்டு. ஏன்றால் இப்போ நீங்கள் நினைக்கிற மெனி பீப்புள் வந்து காயின்ஸுக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் எய்டா பார்த்தீங்க என்றால் ஜஸ்ட் ப்ளீட் பண்ணிட்டு இருக்குது. டாட்ஸ் அண்ட் BTC பார்த்தீங்க என்றால் ப்ளீட் பண்ணிட்டு இருக்குது. PNB அண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து வெரி ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது இப்போதைக்கு. பட் இப்போ ஈவன் காஸ்மோஸ் பிட்காயின் பார்த்தீங்க என்றால் ப்ளீட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட பிட்காயின் டாமினன்ஸ் வீடியோவில் உங்களுக்கு தெரியும் என்றால் நாங்கள் லாஸ்ட் இயரில் சொல்லினாங்க 60 வீதம் நடந்த என்றால் ப்ளீட் பண்ணுமெண்டு. இந்த சைக்கிள் எங்களுக்கு காட்டுது டைனோ காயின்ஸ் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான காயின்ஸ் உண்டு. அதான் வந்து மேபி ஹோல்ட் பண்ணுதுண்டு அகேன்ஸ்ட் பிட்காயின். பட் இப்போ நீங்கள் பிட்காயினுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னா அதை நான் வந்து நடுவில் வந்து என் வியூவர்ஸுக்கு சொல்கிறேன். நான் என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனக்கு அது வேணும். என் சப்ஸ்கிரைபர்ஸும் மணி சேவன்மெண்ட்டு அப்படி நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னா நீங்கள் இப்போ எனக்கு மணியில் இருந்திருப்பீங்க. ஆல்ட் காயின் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கேம்பிள் பண்ணுறது. ஏன்டா உங்களுக்கு தெரியாது எந்த ஆல்ட் காயின் வந்து மேலே போகும் எந்த ஆல்ட் காயின் கீழே போகும்ட்டு. அது நீங்கள் என்னத்துக்கு ட்ரெண்டோட நீங்கள் போகணும். ஜஸ்ட் பிட்காயினை ட்ரேட் பண்ணுவோம். ஏனென்றால் அதான் வந்து எங்களுக்கு
எவிடன்ஸ் இருக்குது. ஏனென்றால் இது வந்து அப்சைட் புஷ் பண்றது எங்கிட்ட வந்து காட்ஸ்ல இருந்தது. அது வந்து நார்மல். அம் பிட்காயின் டாமினன்ஸ் மேல போன என்றால் எல்லா ஆல்ட் காயின்ஸும் ப்ளீட் பண்ணும். ஸோ அது வந்து வெரி, வெரி நார்மல். அம் யாஹ் சம்டைம்ஸ் வந்து சைக்கிள்ஸ் வந்து எங்களுக்கு ப்ரூஃப் பண்றது டைனோ காயின்ஸ் அண்ட் வெரி குட் காயின்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணும்ண்டு. அகேன்ஸ்ட் அந்த சரி இல்லாத காயின்ஸ். இப்ப நீங்க மீம் காயின்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க என்றால் ஜஸ்ட் ட்ராஷ் காயின்ஸ். அது வந்து யுட்டிலிட்டி ஒண்ணும் இல்ல. ஒன்றுமே இல்ல. ஜஸ்ட் ஆட்கள் வந்து ஸ்பெகுலேட்டிவா பார்க்குறது எங்க பிரைஸ் வந்து கீழ மேல போறன்ட்டு. அது யூசுவலா வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் பிட்காயின நீங்க ஹோல்ட் பண்ணினீங்க என்றால், ஸோ பேர் மார்க்கெட்ல ஸ்கேல் பண்றது உள்ளுக்க அண்ட் புல் மார்க்கெட்ல வெளியால ஸ்கேல் பண்றதுக்கு. ஸோ அதான் வந்து எங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த பேர் மார்க்கெட் நடக்க. நீங்க ஸ்டாக் ட்ரேடிங் செய்றீங்க என்றால், இதுல வேர்ன்றது வந்து வெரி, வெரி யா வெரி, வெரி டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவேன். பட் ஷார்ட் பொசிஷன் இதில போறதுக்கு நோ ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் நான் நினைக்கிறேன். ஸ்டில் பிட்காயின் வந்து டாமினன்ஸ் வந்து ஸ்டில் ஃபார் அ கொஞ்சம் வீதத்துக்கு இன்னும் ஸ்டில் ஃபார் அப்சைட் போலாம்ன்ட்டு. ஸோ அது நடந்தென்றால் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நாங்கள் ஸ்டில் எல்லா ஆல்ட் காயின்ஸும் ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்ப நீங்க ஒரு ஆல்ட் காயின் ஹோல்ட் பண்றீங்கள் என்றால், நீங்க தான் டிசைட் பண்ணணும். லாஸ்ல நீங்க வெளியால போறீங்களா? இல்லாட்டி ஹோல்ட் பண்ண போறீங்களாண்டா. ஏனென்றால் நான் ஸ்டில் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஆல்ட் காயின் சீசன் நடக்கும்ண்டு. தியோரிக்கும் ஒரு பிக் கேண்டில் ஃபார் அப்சைட் வரும். ஸோ ஷார்ப் மூவ் ஃபார் அப்சைட் நடக்கும்ண்டு. ஸோ இந்த பிட்காயினுக்கு நடந்த மாதிரி இந்த 49Kக்கு போனது பிட்காயின். அப்படி வந்து நான் நினைக்கிறேன் பிட்காயினுக்கும் எத்தியூரியமுக்கும் நடக்கலாம்ண்டு. இப்படி ஒரு கேண்டில் ஃபார் அப்சைட். இது வந்து நான் நினைக்கிறேன் அ எத்தியூரியமுக்கு நடக்கலாம்ண்டு. இப்படி என்ன நடந்த அந்த எத்தியூரியமுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம்ண்டு. அது மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணணும். அம் யாஹ் அஸ் லாங் அஸ் பிட்காயின் டாமினன்ஸ் மேல போனேன்டா, நாங்கள் ஸ்டில் எல்லா ஆல்ட் காயின்ஸும் வந்து ஸ்டில் ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு. அதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு ஒரு சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் இருந்தேன்டா. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் நடந்தேன்டால், பேண்ட் வந்து நீங்க வேணுமென்றால் ஆல்ட் காயின்ஸுக்குள்ளுக்க போலாம். பேண்ட் வந்து நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். இந்த சேனல் தான் உங்களுக்கு அப்படியே முதல் கேட்கும். நாங்க வந்து இப்போ ஒரு ஆல்ட் காயின் சீசனுக்கு போறோம்ன்ட்டு. பட் நான் ஸ்டில் நினைக்கிறேன் பிட்காயின் தான் கிங்கா இருக்கும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் பேர் மார்க்கெட் ஈவன் வந்து பிட்காயின் ஸ்டில் கிங்கா இருக்கலாம். ஈவன் கேஷ் இஸ் மோர் கிங் என்று சொல்லலாம். பட் ஒரு சின்ன ஆல்ட் காயின் சீசன் வந்து மேபி நடக்கலாம்ன்ட்டு. ஸோ இதான் வந்து இந்த ஆல்ட்காயின் பற்றி என்ற ஒப்பீனியன். இது வந்து நீங்க இப்ப என்னிடம் கேட்டீங்க காமெண்ட்ஸ்ல. ஸோ அதுக்காண்டி இதான் இந்த ஓவர்வியூ நான் நினைச்சொண்டிருக்கிறேன். ஸோ அஸ் லாங் அஸ் பிட்காயின் டாமினன்ஸ் மேல போனென்றால், நான் உங்களுக்கு சொல்லலாது எப்ப ஆல்ட்காயின் சீசன் நடக்குமென்று. ஏனென்றால் யா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சைன்ஸ் ஆஃப் வீக்னஸும் ஒன்றும் காட்டல சார்ட்ல. அப்படின்றால் நாங்க வந்து ஆல்ட்காயின்ஸ பத்தி இன்னும் கதைக்க தேவையில்ல. அது மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணணும். அஸ் லாங் அஸ் பிட்காயின் டாமினன்ஸ் இதில ரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன்றால் அண்ட் ஹாய் செஞ்சேன்றால் நாங்க ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டுருக்கணும். பட் இதில எங்களுக்கு மோர் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு இப்ப இதில வந்து 1, 2, 3, 4, 5 இப்ப ஏபிசி இப்ப திரும்ப வந்து நாங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே. இது வந்து இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் நடந்து கொண்டிருக்கு. அஸ் லாங் அஸ் அது நடக்காட்டி நாங்க ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டுருக்கிறோம். அண்ட் எவ்ரி ஆல்ட் காயின் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கும். ஏனென்றால் இந்த டார்கெட்ஸ் வந்து நாங்க மெனி இயர்ஸா ஈவன் சொல்லியிருந்தாங்க 60 வீதத்துக்கு போகும்ண்டு. வேணுமென்டா நீங்க பிளேலிஸ்ட்டும் பாருங்கோ. நான் அதில சம்டைம்ஸ் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வீடியோவும் செஞ்சிருக்கிறேன். அண்ட் அதில வந்து நான் உங்களுக்கு ஆல்வேஸ் சொல்றேன். ஸோ இந்த பிட்காயின் வந்து எல்லாரும் வந்து இந்த ஏரியால நினைக்கிறேன் சொல்லியவங்க கென பேர் பிட்காயின் வந்து 60 வீதத்துக்கு போகாதுண்டு. அப்படியெல்லாம் கதைச்சது. பட் உங்களுக்கு தெரியிற மாதிரி நாங்கள் இப்ப 60 வீதத்தில இருக்கிறோம். அண்ட் இப்ப எல்லாரும் சைலன்ஸா இருக்கிறாங்க. ஸோ இப்ப நாங்க மீடியம் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நாங்கள் என்றால் இதில நாங்கள் ஒரு 1, 2, 3, 4, 5 ஸ்ட்ரக்சர் எதிர்பார்த்துன்னு ஸோ ஸ்டில் வந்து நாங்க 1 மோர் ஹை எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். இதில வந்து நாங்கள் சொல்லிய மாதிரி ஏற்கனவே லோ செஞ்சுட்டு, இப்ப நாங்க இந்த சினாரியோல அப்சைட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாம் 1, 2, 3, 4, 5 பின் ஏபிசி இப்படியெல்லாம் நடக்கலாம்ண்டு. இதுக்கு வந்து இன்வாலிடேஷன் வந்து 69.5K. ஸோ இதில வந்து நாங்கள் லோ எடுக்காமலே இதிலே இப்ப நாங்க ஸ்ட்ரக்சர் ஃபார் அப்சைட் போயிட்டுருக்கிறோம். டேக்கிங் ஃப்ரம் தி லோ ஆஃப் செகண்ட் வேவ் டு ஹையர் தேர்ட் வேவ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸ் ஏரியா கிடைக்குது. இது நாங்க காமன் டார்கெட் ஏரியா ரீச் பண்ணிட்டோம். இதுலேருந்து இப்போ அப்சைட் போறது இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. ஏனென்றால் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க எனக்கு வந்து இது கரெக்டிவா இருக்கு. ஸோ அதுக்காண்டி ஸ்டில் நான் நினைக்கிறேன் இந்த லோ எனி டைம் சூன் வந்து நாங்கள் எடுக்கலாம்ண்டு. ஸோ இது வந்து ஒரு பிகர் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு பேடு ஃபார் த ஆன்சர் வரலாம். இல்லாட்டிக்கு டைரக்ட்டா வரலாம்ண்டு நான் ஸ்டில் நினைக்கிறேன் இந்த லோவ நாங்க வந்து ஒன் மோர் டைம் வந்து எடுப்போம்ண்டு. இப்போதைக்கு இதான் வந்து ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. இதுல வந்து நோ சேஞ்சஸ்.
இதில வந்து உங்களுக்கு தெரியுமாண்டா, இந்த லோ நடக்கைக்க எங்களுக்கு வந்து இதில ஒரு கிளியர் இம்போசிட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சென்றால், நாங்க இதில வந்து நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் ஃபார் லாங் பொசிஷன். பட் உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு ஜஸ்ட் இது ஓவர்லேப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நடந்தது. அதுக்காண்டி இது வந்து லோ ப்ராபபிலிட்டியா வந்துட்டு, இதில வந்து நாங்கள் அப் சைட்லேருந்து போலாம். ஸோ அதுக்காண்டி நான் ஸ்டில் நினைச்சு கொண்டிருக்கிறேன். இதில நாங்கள் ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். அம் பட் ஸ்டில் நாங்கள் ஒன் மோர் டைம் வந்து இந்த லோவ எடுப்போம்ண்டு. அதன் வந்து இந்த சினாரியோ வந்து இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. பட் நீங்க ஸ்டில் இந்த ப்ராபபிலிட்டி வச்சிருக்கணும். என்றால் ஒருவருக்கும் தெரியாது என்ன நடக்கும்ண்டு எக்ஸாக்ட்லி 100 வீதத்துக்கு. அதுக்காண்டி ப்ராபபிலிட்டிஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணியும் நாங்கள் 100K நாங்கள் வந்து பிரேக் பண்ணினாங்கண்டால் ஆர் ஈவன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் பிரேக் பண்ணினாங்கண்டால் இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் இந்த 96K நாங்கள் வந்து அப்படியே பிரேக் பண்ணினாங்கண்டால் அப்படியே வந்து ப்ராபபிலிட்டி ஷிஃப்ட் பண்ணும் நாங்கள் அப்படியே டைரெக்டாக அப் சைட்லேருந்து போகலாம்ண்டு. பட் இப்போதைக்கு இது லோ ப்ராபபிலிட்டி. பட் ஸ்டில் நாங்கள் மைண்டில் வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் புல்லிஷான சினாரியோ இதில் வந்து நாங்கள் சொல்லிய மாதிரி இப்போ நாங்கள் WXY முடிச்சிட்டோம். காமன் டார்கெட் ஏரியா நாங்கள் ஒரு WXYல முடிச்சிட்டோம். எல்லாம் thing from the high to the low of W to the high of XY எடுத்தீங்கன்றால் இந்த ட்ரெண்ட் பேஸ் விப் எக்ஸ்டென்ஷன் டூலோட உங்களுக்கு வந்து இந்த 1.236 ஃபிபனாச்சி கிடைக்குது. எல்லாம் வந்து இப்போ இதையும் ரீச் பண்ணிட்டு இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு 1, 2 இப்போ நம்ம 3, 4, 5 ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் செய்கிறோம் என்றால் இதில் இந்த புல்லிஷ் என்றால் இது வந்து இப்போ எங்களுக்கு ஹோல்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த 86 ஃபிபனாச்சி டச் பண்ணக்கூடாது. இது வந்து இப்போ நான் 4 ஹவர் சார்ட்டில் கதைச்சுருக்கிறேன் லோவர் டைம் ஃப்ரேம்ஸில். அண்ட் இதில் வந்து இப்போ எங்களுக்கு அடுத்த ரிட்ரேஸ்மெண்ட் அப்சைட் கிடைச்சென்றால் ஸோ இதில் வந்து நான் ஸ்டில் ஒரு பவுன்ஸ் நான் எதிர்பார்த்துருக்கிறேன். எங்களுக்கு இதில் வந்து இப்போ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸில் 5 ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு பின் கொரெக்ஷன் பின் 5 ஸ்ட்ரக்சர் பின் கொரெக்ஷன் 5 ஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு பின் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒன் வேவ்னு சொல்லலாம். பின் ஸ்டில் நாங்கள் வந்து இதில் அப்சைட் தான் பார்த்துருக்கிறோம். ஸோ அதான் வந்து இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சினாரியோ நடந்திருக்கு. இதில் ஒரு பிகப் பவுன்ஸ் எதிர்பார்க்குறோமா அண்ட் பெயிண்ட் ஃபார் டான் செட் பார்க்குறோமா இதன் வந்து இப்போ இதுக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி அது உங்களுக்கு தெரியும். இந்த லோஸ் நாங்கள் எடுப்போம்ண்டு இதான் இப்போதைக்கு நாங்கள் நினச்சோண்டிருக்கிறோம். இதில் பவுன்ஸ் ஆனது ஹேப்பன் பண்ணுமா இல்லாட்டிக்கு இதுலேருந்து டைரெக்டாக நடக்கலாமா? பட் இந்த சினாரியோவில் நாங்கள் ஒரு பவுன்ஸ் பார்த்துருக்கிறோம் எல்லாம் ABC பெயிண்ட் ஃபார் டவுன் சைட் இல்லாட்டிக்கு 1, 2, 3, 4, 5 இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு பெயின் இதுலேருந்து நியூ ஹைஸுக்கு இந்த ஆல் டைம் ஹை எடுக்கலாம்ண்டு. பட் இப்போதைக்கு இது லோ ப்ராபபிலிட்டி. பேரிஷ் சினாரியோக்கு வந்து நாங்கள் என்றால் இதான் வந்து இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் பேரிஷான சினாரியோ W இதில் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் ஒரு W இதெல்லாம் ஒரு X இப்போ நாங்கள் ஒரு Y வேவ் செஞ்சுட்டு ஸோ ஒரு பிகா ABC ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டு பெயிண்ட் வந்து நாங்கள் ஒன் மோர் டைம் ஃபார் லோவர் வந்துட்டு பெயிண்ட் இதுலேருந்து நாங்கள் இந்த ப்ளோ ஆஃப் டாப் எதிர்பார்க்கலாம். ப்ராபபிலிட்டிஸ் ஏற்கனவே சொல்லிய மாதிரி நாங்கள் இந்த லோ தான் எதிர்பார்த்துருக்கிறோம். பட் இதில் ஒரு பிகர் பவுன்ஸும் எதிர்பார்த்துட்டு இதான் எங்களோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அண்ட் இது வந்து ஈவன் ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் டார்கெட் ஏரியா 88K. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் ஸோ இதில் வந்து இப்போ எங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் சொல்லிய மாதிரி 1, 2, 3, 4, 5 பெயிண்ட் ABC பெயின் 1, 2, 3, 4, 5 ABC பெயிண்ட் ஒரு பிகா A பெயின் இதெல்லாம் ஒரு A வேவ்னு சொல்லலாம். இதெல்லாம் பெயிண்ட் B வேவ் 3 வேவ் ஸ்ட்ரக்சர் Bயில் பெயின் வந்து இதில் C வேவ் வந்து ஸ்டில் நான் எதிர்பார்த்துருக்கிறேன். அதான் வந்து இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் என்ன நடந்துகிட்டு இதுலேருந்து நான் ஒரு பவுன்ஸ் எதிர்பார்த்துருக்கேன். இந்த லோ எடுத்துட்டோம் எல்லாம் ABC ஃப்ளாட் செஞ்சுட்டு இப்போ நாங்கள் அப்சைட் போகலாம். பட் அதான் சொல்லிய மாதிரி இதில் வந்து இப்போ எங்களுக்கு பார்க்கணும் இதில் ஒரு பிகர் பவுன்ஸ் நடக்குதா இல்லாட்டிக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பவுன்ஸ் நடந்துட்டு பெயிண்ட் ஸ்டில் நாங்கள் இதுலேருந்து டைரெக்டாக ஃபார் டான்ஸாக போகலாம். இந்த கன்சென்சஸ் வந்து நாங்கள் இந்த லோ தான் பார்த்துருக்கிறோம் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. இதுக்கு நாங்கள் ஒரு பவுன்ஸ் எதிர்பார்த்தோம் என்றால் இதான் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு வாய்வேஃபுக்கு ஒரு காமன் டார்கெட் ஏரியா டேக்கிங் ஃப்ரம் த லோ ஆஃப் W டு த ஹை ஆஃப் Wக்கு எடுத்தீங்க என்றால் டு த லோ ஆஃப் XYக்கு எடுத்தீங்க என்றால் ட்ரெண்ட் பேஸ் எக்ஸ்டென்ஷன் டூலோட உங்களுக்கு வந்து இந்த வாய்வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபைனலி ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸ்டில் நான் நினைக்கிறேன் இந்த ஆல் டைம் ஹையை நாங்கள் எடுப்போம் ஒன் மோர் டைம். பட் பிஃபோர் இதை நாங்கள் ஆல் டைம் ஹை எடுக்க நான் ஸ்டில் நினைக்கிறேன் ஒன் மோர் டைம் வந்து இந்த லோவை எடுத்துட்டு தான் பெயிண்ட் வந்து நாங்கள் இந்த ஆல் டைம் ஹையை எடுக்கணுமெண்டு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் இப்போ தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 12 ஹவர் டெய்லி சார்ட்டில் பார்த்துனீங்கன்றால் இப்போதைக்கு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி ஒன் மோர் ஹை ஒரு ப்ளோ ஆஃப் டாப் செஞ்சுட்டு பெயிண்ட் ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். பெயிண்ட் மீடியம் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நீங்கள் என்றால்
நான் நினைக்கிறேன் இந்த 76K வந்து ஒன் மோர் டைம் எடுத்துட்டு பேன் வந்து நாங்கள் இதுலேருந்து ஃபாப் சைட் போகலாம். நாங்கள் சப் 80Kக்கு வந்து நாங்கள் என்றால், ஸோ அதென்றால் 80Kக்கு கீழே 80Kக்கு வந்து நாங்கள் என்றால், நான் திரும்ப வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கில் பாய் பண்ணுவேன். ஏன்டா நான் ஒரு ட்ரேடர். அதுக்காண்டி நான் வந்து இதில பாய் பண்ணின்னு இருப்பேன். ஏன்னா நான் வந்து இந்த ட்ரேட வந்து நான் எடுத்தோன்னு போறேன். பட் இப்ப நீங்கள் லாங் டெர்ம் ஸ்பாட்ஸ் எடுக்க போறீங்க என்றால், அண்ட் ஃபார் 10 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்கு பார்க்க போறீங்க என்றால், இதில பாய் பண்றது வந்து நான் உங்கள நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏனென்றால் இது ஜஸ்ட் ரிஸ்கி. இதில வந்து இப்ப மெனி ஸ்மார்ட் மனி வந்து வெளியால போயின்ருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட் ப்ளோ ஆஃப் டாப் நடக்கைக்க எல்லாரும் வந்து வெளியால போவோம். ஜஸ்ட் ரீட்டெயில் தான் பேருந்து இதில வந்து பாய் பண்ணின்ருக்கும். 100K, 120Kல அப்படியே பாய் பண்ணின்ருக்கு. ஆனா வந்து அ நான் சப் கேல ஸ்பாட் ட்ரேடிங்கில வேண்டிட்டு ஒன் மோர் டைம் இந்த புஷ் எடுத்துட்டு, ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு, பென் வந்து இதுலேருந்து நான் ஃபார் த ஆன்சைட் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப இதன் வந்து இப்ப எங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு ஒரு பிக்கர் பவுன்ஸ் நடக்குதா? பிக்கர் பவுன்ஸ் நடந்தது என்றால், எங்களுக்கு வந்து இந்த 96.3K நாங்க டச் பண்ணினாங்க என்றால், அப்படியே ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த சினாரியோ நடக்கையில, நாங்கள் இதுலேருந்து டைரக்ட்டா ஃபார் அப்சைட் போலாம். ஸோ லோ செஞ்சுட்டோம். இதுலேருந்து டைரக்ட்டா நாங்க ஃபார் அப்சைட் போறோம். பட் அதுக்கு முதல் நாங்க இந்த 96.3K டச் பண்ணணும். அதான் வந்து எங்களோட கன்சென்சஸ் ஃபார் புல்லிஷ் கன்டினியூஷன். அது நடக்காட்டி நான் இதில வந்து ஒரு பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதான் எங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு இதில வந்து ஒரு பிக்கர் A, B, C நடக்குதா? இல்லாட்டிக்கு ஜஸ்ட் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் அப்சைட் நடந்துட்டு, பின் ஸ்டில் நாங்க இதுலேருந்து டைரக்ட்டா போறோம். அதான் எங்களுக்கு இல்ல நியூ இன்ஃபர்மேஷன் தேவை என்றால், இப்ப நாங்க இன்னும் இதில வந்து இப்ப தான் ரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில வந்து நான் ஒரு பவுன்ஸ் எதிர்பார்த்துண்டு இருக்கிறேன். பட் என்ன பவுன்ஸ் இருக்குதுண்டு நாங்கள் இன்னும் வந்து பார்த்துண்டு இருக்கோம். அதான் எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் இருந்தா தான் நாங்க பின்னர் சொல்லலாம். என்ன பவுன்ஸ் நடந்து கொண்டு இருக்குண்டு. பட் இல்ல ஒரு பவுன்ஸ் நடந்ததுன்னா ஸ்டில் நினைக்கிறேன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நாங்க ஸ்டில் ஃபார் ஒன் மோர் டைம் லோவர் எதிர்பார்ப்போண்டு. பட் இப்போதைக்கு இது வந்து கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுன்னா ஸ்டில் வந்து ஒன் மோர் டைம் வந்து இந்த லோஸ் டைரக்ட்டா டெஸ்ட் பண்ணுவோம்னு நான் நினைச்சுட்டு ஸோ இதான் இந்த அப்டேட் அபவுட் பிட்காயின். ஷார்ட்டா சொல்லினாங்க என்றால் ஆல் டைம் ஹை இப்போதைக்கு ஹை டைம் ஃப்ரேமில் ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. லோவர் டைம் ஃப்ரேம், மீடியம் டைம் ஃப்ரேமில் இந்த லோ எடுப்போம்னு நான் நினைச்சுட்டு அண்ட் ஈவன் மைக்ரோ சினாரியோவில் இதில் வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு இப்படி ஒரு பவுன்ஸ் நடக்கலாம், இப்படி என்ன நடக்கலாம், இல்லாட்டிக்கு இப்படி என்ன நடந்துட்டு இப்படி என்ன நடக்கலாம். ஸோ நினைக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு வீடியோவில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். Until next time, hopefully see you soon. Take care. See ya.